சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல் வருமா அப்படிங்கிற இந்த வார்த்தை கண்டிப்பாக தேனி மாவட்டத்தை பார்த்து தான் எழுதியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஊர் தான் இந்த தேனி மாவட்டம். அதில் ஒன்று தான் தேனி வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோயில். அது பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஆறு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படிக்கட்டில் விழுகிற தண்ணியை பார்த்துட்டு நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுலலாம் இதை விளையாடிட்டு வரமாட்டேன்னு சொல்லியிருந்திருக்கேன். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி வீரபாண்டி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த இடத்துல நம்மளுக்கு நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். காரணம் என்னென்னா வீரபாண்டி கௌமாரி அம்மனோட திருவிழா தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே சாமி கும்பிட்றதுக்காக வந்திருந்தோம். இந்த குட்டீஸ்லாம் தண்ணியை பார்த்தோன்னா தண்ணியை விட்டு வெளியே வராமல் விளையாடிட்டே இருந்தாங்க. வாங்கடா நம்ம சாமி கும்பிட வந்திருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு முடிச்சுட்டு எல்லாருமே சாமி கும்பிட போயிருந்தோம். விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்காந்துருந்தோம். அங்கே நிழலும் அந்த காற்றும் சூப்பராக இருந்துச்சு. டெய்லியும் கூட வரலாம் போல் அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த இடம். அதுக்கப்புறமேட்டு கிளம்பி போயிட்டோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய் எல்லாருமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருந்தோம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.